ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாஸ்டாகில் ஒரு என்ட்ரி பாருங்கள் 1:2 போயிடுச்சு. பட் நம்ம எப்போவுமே லிமிட் ஆர்டர் போட்டு நம்ம ப்ரைஸ்க்கு வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்ம ப்ரைஸுக்கு அது ரிவர்ஸ் ஆகலை. 1:2 போயிட்டு கிட்டத்தட்ட 1:2.4 போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து 1:2 தான் டார்கெட்டு. நமக்கு அதை விட அதிகமாகவே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட லிமிட் ஆர்டரு என்ட்ரி கிடைக்கல. லைட்டாக ரிவர்ஸ் ஆகியிருந்தால் தான் என்ட்ரியே கிடச்சிருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஆகி என்ட்ரி கிடைக்காம டார்கெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நோ ட்ரேடு. எந்த ஃபண்டோட அக்கௌண்ட்லேயும் நான் எந்த ட்ரேடும் எடுக்கலை. மண்டே தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ சாட்டர்டே சண்டேயில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேயில் நான் ஃபாரெக்ஸ் சம்மந்தமாக ஃபண்டட் அக்கௌண்ட் சம்மந்தமாக ஏதாவது நான் வீடியோ சாட்டர்டே சண்டேவும் நான் போடுறேன். திருப்பி மண்டேலேருந்து நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் என்ன கண்டிஷனில் இருக்கு பார்ப்போம். இன்றைக்கி நோ ட்ரேடு. ஸோ 1% ப்ராஃபிட்டில் இருக்குது. மே 1 வந்து ஸ்டெப் 2ல் இருக்கோம். நம்ம பார்த்தீங்களா, ஸ்டெப் 2ல் 1% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 2.5% ப்ராஃபிட்டில் இருக்கணும். நம்ம போன வீக்லேயும் இந்த வீக்லேயும் ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது என்ன மிஸ்டேக்குனால், அதனால் எப்படி ஒரு ப்ராஃபிட் வந்து கட் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு எடுக்க வேண்டிய ட்ரேடு ஈரோவில் நான் எடுக்கலை. ஸோ அப்போ 1% லாஸா? 1% லாஸுங்கிற 1% போச்சு, ப்ராஃபிட் எடுக்கலை. அதே மாதிரி இன்னொரு ட்ரேடு ஒன்று, அது வந்து நான் எடுத்துடக்கூடாது, அது நான் எடுத்தேன். அப்போ அதில் 0.5% லாஸ். ஸோ ப்ராஃபிட் 1% போச்சு. எடுக்கக்கூடாத ட்ரேட் ஒன்று எடுத்தனால அதில் ஒரு 6% போச்சு. ஸோ இந்த வீக் சுத்தமாகவே அந்தளவுக்கு ட்ரேட் இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். அதனால் ஓவரால் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரோவே ஆகலை. இந்த 2 வீக்ஸில் 2.5%லேருந்து 1%க்கு வந்துடுச்சு. அதான் நம்ம எடுக்க வேண்டிய ட்ரேட்ஸை கண்டிப்பாக எடுத்தாகணும். எடுக்கக்கூடாத ட்ரேட்ஸே எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் குறைஞ்சிருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இப்போ கண்டிப்பாக ஃபண்டோட 1 பாஸ் ஆகி பே அவுட் எடுப்போம். அண்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு ட்ரேட் லாகர். இது நேற்றே உங்களுக்கு காமிச்சேன். நேற்று வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்ப்ரெட்டு ஈரோவில் ரொம்ப கம்மி. அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 பாயிண்டில் கேப்பில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் 1% ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே ட்ரேடு தான் இதுலேயும் போட்டோம். அது வெறும் 1%ல் இருக்குது. நேற்று ப்ராஃபிட்டு எடுத்தனால நம்ம 2.5% இருக்குது குவாண்டக்கலில். இது வந்து ஃபேஸ் 1ல் தான் இருக்குது. அது ஃபேஸ் 2, இது ஃபேஸ் 1ல் தான் இருக்குது. அது ஃபேஸ் 1ல் 1% எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபேஸ் 2ல் 2.5% வச்சுருக்கோம். சாரி, அது ஃபேஸ் 2ல் 1%, இது ஃபேஸ் 1ல் 2.5%. அண்ட் கோட் ஃபண்டட் இது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு அக்கௌண்ட்டு. கொஞ்சம் அதான் தொடர்ந்து 2 வீக் ரொம்ப ஒஸ்ட்டு கேம் பிளேங்கிறதுனால எடுக்க வேண்டிய ட்ரேட் எடுக்காதனால கொஞ்சம் டன் ஆகி 4,800 தான் இருக்குது. நம்ம ஒரு $200 லாஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா 4% லாஸ் பண்ணிட்டோம். இன்னொரு 4% தான் இருக்குது. போட்டு பார்த்துருவோம். $5,000 அக்கௌண்ட்டு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா அக்கௌண்ட்டுமே ரொம்ப மினிமல் ரிஸ்கில் வச்சு பண்ணால் ஏதாவது ஒன்றாவது ஹை ரிஸ்கில் வச்சு பண்ணணுமேங்கிறதுக்கான இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஹை ரிஸ்கில். ஸோ இது E8. இது வந்து டோட்டலி ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே வேறு மாதிரி வரும். 1:2 அன்லிமிட்டட் வச்சுருந்தேன். அதில் தான் சீக்கிரமாகவே ப்ராஃபிட் ஹையாக வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ராட்டஜிலலாம் கொஞ்சம் சொதப்பல் பண்ணி கொஞ்சம் லாஸில் கொண்டு போய் விட்டேன். இப்போ இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில்? பேலன்ஸே இன்னொரு $450 தான் இருக்குது. இந்த $450 வச்சு நம்ம கிட்டத்தட்ட இன்னொரு $1,500 பண்ணணும். நம்ம அவங்க கொடுத்த பேலன்ஸுக்கு வர்றதுக்கே. பட் நம்ம இது வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்டில் பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணுவோம். நம்ம என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜியாக தோணுதோ எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. இன்றைக்கி ஒன்றும் ட்ரேட் இல்லை, அதனால நம்ம எதுவும் பேச முடியாது. சாட்டர்டே சண்டே ஃபாரெக்ஸ் சம்மந்தமாக நான் ஏதாவது வீடியோஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க, லைக்கை தட்டி விடுங்க.
கண்டிப்பாக நீங்கள் நிறையா மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு ஃபண்டட் ட்ரேடராக கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மாறலாம். நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக கண்டிப்பாக மாறலாம். இது வந்து பெரிய விஷயமே இல்லை. நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தேன் வேணாம். எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் பண்ணி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வித்தின் எ இயர் நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபாரெக்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இன்றைக்கி நான் ஃபண்டட் ட்ரேடராக ஆக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு லாங் ப்ராசஸ். பட் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடராக மாறிடலாம். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அவ்வளோ ஹைப்லாம் பண்ண மாட்டோம். அவ்வளோ சம்பாதிக்கலாம் இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு ஹைப்லாம் காட்ட மாட்டோம். உள்ளது உள்ளபடி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை நம்பலாம். நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணியா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடராக கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம்.